ஊர்கோடி ஊரணி காப்போம் என்ற பழமொழிக்கு ஏற்ப தங்கள் ஊரில் உள்ள குளத்தை பொதுமக்களே தூர்வாரி உள்ள சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து குளத்தை தூர்வாரியது எப்படி என்பது குறித்து விவரிக்கிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. ஊர்கோடி ஊரணி காப்போம் என்ற பழமொழிக்கேற்ப தங்கள் ஊரில் உள்ள குளத்தை பொதுமக்களே தூர்வாரி உள்ள சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கிளித்தான்பட்டறை பகுதியில் சுமார் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு 3 குளங்கள் இருந்துள்ளன. இந்த 3 குளங்களால் எப்போதும் நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கும். ஆகையால் இப்பகுதி பொதுமக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு 2 குளங்களை முழுமையாக மூடி அதன் மேல் அரசு அலுவலக கட்டடம் கட்டப்பட்டது. இதனால் அப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்பட்டு தண்ணீருக்காக அப்பகுதி பொதுமக்கள் அல்லாடும் சூழ்நிலை ஏற்பட்டு வந்தது. இருப்பினும் அந்த ஊரின் மைய பகுதியில் தாமரை குளம் என்னும் 3வது குளம் உள்ளது. இதில் தேங்கியுள்ள நீர் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு மிக முக்கியமான நீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. இந்நிலையில் சமீபத்தில் பெய்த மழை காரணமாக நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து இந்த குளத்தில் கலந்ததால் குளம் முழுவதும் கழிவு நீராகி துர்நாற்றம் வீச ஆரம்பித்தது. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 குளங்கள் இருந்தது நீர் ஆதாரத்துக்காக. அதில் 2 பார்த்தீங்கன்னா அரசாங்க கட்டணங்கிறதுக்காக அவங்க அதை பயன்படுத்திட்டாங்க. இப்போ இருக்கிறது இது ஒரே ஒரு நீர்நிலை மட்டும்தான். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாகவே இந்த வீட்டில் யூஸ் பண்ணுற கழிவு நீர்லாம் கலந்து தண்ணி மாசுபட்டு இருந்தது. இதை சரி செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய முறை பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தை அணுகணும். அது இல்லாமல் கழிவு நீர் கலக்கிற அதுக்காக ஒரு காவா கட்டி கொடுத்து சொல்லி கேட்டிருந்தோம். அதையும் இப்போ வரைக்கும் பண்ணல. இதனால் இப்பகுதியில் முழுமையாக நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு அந்த பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் பொதுமக்கள் அவரவர் வீடுகளில் அமைக்கப்பட்டுள்ள ஆழ்துளை கிணறுகளில் கழிவுநீர் வர துவங்கியது. இதனால் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு பொதுமக்கள் ஆளாக நேரிட்டது. அப்பகுதி பொதுமக்கள் இந்த குளத்தில் உள்ள கழிவுநீரை அகற்றி குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்தி தர வேண்டும் என்றும் கழிவுநீர் குளத்தில் கலக்காமல் இருப்பதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும் என பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் தொடர்ந்து கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்து வந்துள்ளது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் கிளித்தான்பட்டறை ஊர் தலைவர் விநாயகம் என்பவரிடம் முறையிட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர் தன்னுடைய சொந்த செலவில் குளத்தில் உள்ள கழிவுநீர் முழுவதையும் வெளியேற்றி குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார். இதற்கு உதவியாக அப்பகுதி பொதுமக்களும் இப்பணியில் ஈடுபட்டனர். இப்போ இது மொத்தம் நாங்கள் காவாலாம் வேறு பக்கமாக திருப்பி தண்ணி ஃபுல்லாக மழை தண்ணி தேங்குற அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க ஊர்க்காரங்களே. இப்போ கவர்மெண்ட் எங்களுக்கு உதவி செஞ்சு இன்னும் கொஞ்சம் நல்லா இதை நல்லா பெட்டராக பண்ணுறதுக்கு இங்கே சுற்றி நடப்பாதை மாதிரி கட்டி அந்த கரையெல்லாம் கட்டி எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இன்னும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ இந்த குளத்தில் சுற்றி எல்லா வீட்டில் இருக்க கழிவு நீர் எல்லாமே குளத்தில் கலக்கிறதுனால சுத்தமான தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. வீட்டுக்கு எந்த வீட்டுக்குமே போர் போட்டாலுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே நல்ல தண்ணி வர்றதில்லை. நீச்சல் ஸ்மெல் வருது. என் வீடும் சுற்றி அந்த மாதிரி தான் இருக்குது. என் வீட்லேயும் போரில் பார்த்தீங்கன்னா நீச்சல் ஸ்மெல் தண்ணி வருது. அதனால் கிளித்தான்பட்டறையில் வசிக்கும் ஊர் தலைவர் விநாயகம் கிட்ட மக்கள் எல்லாம் கோரிக்கை வச்சு அவரோட சொந்த செலவில் இப்போ குளம் தூர்வாரி கொண்டு வேலையெல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்குது. மேலும் இந்த குளத்தை முழுவதுமாக சுத்தப்படுத்திய பின்னர் கரைகளை பலப்படுத்தி அதன் மேல் நடைபயிற்சி செய்வதற்கான சுற்றுப்பாதைகளை அமைக்கவும் திட்டமிட்டுள்ளனர். இதன் பின்னராவது அரசு இதில் தலையிட்டு பணிகளை துரிதப்படுத்த உதவிகளை மேற்கொள்ள வேண்டுமென அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த தாமரை குளத்தில் கழிவு நீர்கள்லாம் கொஞ்சம் கலக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற வீடுங்களுக்கெல்லாம் அந்த போர் போடும் தண்ணியில் ஒரு துர்நாற்றம் அடிக்கிற தண்ணி வர்றதுனால யாரும் யூஸ் பண்ண முடியல. அதுக்காக நான் இந்த கழிவு நீரெல்லாம் வெளியே ஏற்றணும் அப்படின்றதுனால இந்த குளத்தை தூர்வாரி அந்த தண்ணியை எல்லாம் வெளியே எடுத்து அந்த சேராக இருக்கிற கழிவு அந்த சாக்கடை இதெல்லாம் வெளியே எடுத்துட்டு மழை தண்ணி மட்டும் தேங்குற மாதிரி நல்ல தண்ணி தேங்குற மாதிரி நான் செஞ்சிட்ருக்கிறேன். இதுக்கு என்னுடைய சொந்த செலவில் நான் பண்ணுறேன். அடுத்து இந்த கரையை சுற்றி பலப்படுத்தி நம்ம ஊர் மக்கள் எல்லாம் வாக்கிங் போகிற மாதிரி நல்ல நடப்பது மாதிரி அமைச்சு பண்ணணும்னு ஒரு ஆசை. இது என்னுடைய ஊர், நான் பிறந்த ஊர். இந்த ஊருக்கு நான் ஏதாவது ஒரு செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் இது நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்னுடைய சொந்த செலவில் செய்கிறேன். இது இனிமேல் ஒரு மழை தண்ணி மட்டும் இதுக்குள்ளே தேங்குற மாதிரியும் இந்த காவா தண்ணி எல்லாம் சாக்கடை தண்ணி எல்லாம் வெளியே காவா கட்டி வெளியே போகிற மாதிரி அதுக்கு வழி பண்ணிடுறோம்.
இது வரைக்கும் நான் எங்களுடைய ஊர் பொதுமக்களோட சேர்ந்து அவங்களோட சப்போர்ட்டில் அவங்களோட பேசி நான் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். ஊர் கூடி ஊரணி காப்போம் என்ற பழமொழிக்கேற்ப பொதுமக்கள் தங்கள் குளத்தை தாங்களே தூர்வாரிய சம்பவம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பேசுபொருளாக மாறி உள்ளது. குளத்தை இன்னும் எந்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியுமோ பண்ணி இதை பெரிய லெவலில் இந்த குளத்தை சிறப்பாக அமைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சத்தியம் செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட செய்தியாளர் பிரீத்குமாருடன் செய்திக்குழு.